ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கணிதன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1ல் 11வது சம்முங்க. இப்போ சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா a is equal to 1 tan x minus tan x 1 எனில் a transpose into a inverse is equal to cos 2x minus 2x minus sin 2x இங்கே sin 2x அப்புறம் இங்கே cos 2x என காட்டுக அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஏவை கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் அப்புறம் ஏ இன்வர்ஸ் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது அப்படி சொல்லி நம்ம காமிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ கொடுத்துருக்கத நம்ம எடுத்து அப்படியே ஏன்னு எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 tan x minus tan x 1 அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் இந்த ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம அப்படியேவும் இந்த நிரலை நிறையாவும் நிரலாகவும் மாற்றி எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 tan xன்னு இருக்கா, ஸோ 1 tan x. அதே மாதிரி இங்கே மைனஸ் tan x 1 இருக்குது, ஸோ மைனஸ் tan x 1 அப்படின்றத எழுதிக்க போகிறோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். அதாவது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதுலேருந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2/2 மேட்ரிக்ஸ்னால ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். ஓகேங்களா? 1 இன்ட்டு 1 1ன்னு வரும், மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ tan x இன்ட்டு tan x tan ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு ஆயிரும். tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது இப்போ இந்த தான் வந்துச்சு. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சா கூட பரவாயில்லைங்க. 1 + tan ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஏ இன்வர்ஸில் ஆமாங்க, மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது, அது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு மாற்றிக்கிச்சாச்சு. 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதை மாற்றி எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நம்ம இந்த இதை வச்சு ஏ இன்வர்ஸில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ எழுதியாச்சு. இனி அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ கொடுத்துருக்குது அப்படியேவும் இந்த 1 மாற்றி எழுதினாலும் ஒன்று தான், ஒரே வேலையாக வரப்போகுது. மாற்றி எழுத போகிறோம் மூளை விட்டத்தை. ஸோ 1 இங்கே 1 எழுத போகிறோம். இங்கே tan x + tan x இருக்கிறது மைனஸ் tan xன்னு ஆகிடும். இங்கே மைனஸ் tan xன்றது ப்ளஸ் tan xன்னு ஆகிடும். நம்ம ப்ளஸ் போட தேவையில்லைங்க, நான் சும்மா ஜஸ்ட் எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஏ இன்வர்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். இப்போ இதை மாற்றி எழுதும்போது என்ன ஆகுனா, இப்போ நம்ம வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மேலே பேரும் 1 கீழே வந்துடும். ஸோ கீழே 1ன்னு வந்துடும், இங்கே இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துடும். இப்போ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும், இதான். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 1 மைனஸ் tan x இங்கே tan x இங்கே 1ன்னு வந்துடும். இப்போ அந்த 1 டிவைட் பை 1 தான் வரும். ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மட்டும் தான் இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம் உள்ளே கொண்டு போய். ஓகேங்களா? ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் உள்ளே கொண்டு போய் என்ன ஆகும், 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே tan x இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan x. இது எப்படின்னா எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதே மாதிரி இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு இங்கே tan x இருக்குது. ஸோ அப்படியே வந்துடும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan x அப்படின்றது நமக்கு வந்துடும். இப்போ இங்கே 1ன்றதுனால அப்படியே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி இங்கே வந்துடும். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ ஏ இன்வர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. பக்கம் போட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா வலப்பக்கம் என்ன வருதோ அதான் நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ்னு தெரியும், ஏ இன்வர்ஸ் தெரியும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ இது, ஏ இன்வர்ஸோட வேல்யூ இது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்போ 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வந்துடுங்க. காஸ் ஸ்கொயர்
எக்ஸ். இப்போ இங்கே மைனஸ் டேன் எக்ஸ் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் இருக்குது. ஸோ டேன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ், இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கலாம். டேன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் டேன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு வருங்க. ஸோ டேன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த செகண்டு காலத்தையும் நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே 1 இன்ட்டு இங்கே என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து எழுதி போகிறோம். ஸோ 1 இன்ட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் அப்படிங்க எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் அப்படின்றத நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் டேன் எக்ஸ் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ், இங்கே டேன் எக்ஸ் இருக்குது. ஸோ டேன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது நமக்கு வந்துடுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ டேன் எக்ஸ் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? டேன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேன் எக்ஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ் இருக்கு, எதுவுமே இல்லைனால ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படியே வந்துடும் இன்ட்டு டேன் எக்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் செகண்டாக இருக்க காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். செகண்டாக இருக்க ரோவையும் செகண்டாக இருக்க காலத்தையும். இங்கே டேன் எக்ஸ் இருக்குது, ஸோ இங்கேயும் டேன் எக்ஸ் இருக்குது. டேன் இன்ட்டு டேன் ஸ்கொயர் இருக்குது, டேன் ஸ்கொயர் எக்ஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் ஸ்கொயர்ட் எக்ஸ். இங்கே 1 இருக்குது, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, வேறு எதுவுமே மாற்றம் பண்ண தேவையானதான். இங்கே டேன் ஸ்கொயர் வந்தாலேவும் நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டேன் வந்தாலேவும் சைன் டிவைட் பை காஸ் அப்படின்றது. டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா. இங்கே ஸ்கொயர் இருக்கனால மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா போல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்கனால அப்படியே எடுத்துக்கோங்க காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேன் எக்ஸ் பதிலாக சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இப்போ இந்த ஸ்டெப்பில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேனுக்கு பதிலாக சைன் டிவைட் பை காஸ் அப்படின்றத அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இங்கே டேன் எக்ஸ் இருக்கா, ஸோ சைன் எக்ஸ் டிவைட் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கனால காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே டேன் எக்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் சைன் எக்ஸ் டிவைட் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். டேன் எக்ஸ் பதிலாக sin x divided by cos x. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படி இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே டேன் இருக்கனால சைன்ஸ், அங்கே ஸ்கொயர் இருக்கனால சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, அப்படியே காஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ எதெல்லாம் இது கேன்சல் ஆகும் பாருங்கள். இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி மட்டும் தான் வரும். இது அப்படி அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே மல்டிபிள் பண்ணுறது மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஸ்கொயரில் 1 கேன்சல் ஆனால் மீதி 1 தான் இருக்கும். முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் காஸ் எக்ஸ் இங்கே சைன் எக்ஸ். இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த இடத்துல இதுவும் 1 தான் கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் இங்கே ஒரு தடவை கேன்சல் ஆகிடும். இங்கே பேலன்ஸ் இருக்கிறது சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, இங்கே காஸ் இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு மட்டும் வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டில் இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் வெறும் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படி மட்டும் தான் வரும். சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் அங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் என்ன வரும்னு தெரியும். இப்போ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் இதை வந்து நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு வந்துட்டால் காஸ் 2x அப்படின்றது எழுதிக்கணுங்க. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ், இங்கே அதே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ரெண்டு வேல்யூ ஒன்று தான். ஸோ மைனஸ் 2 இங்கே என்ன இருக்கா காஸ் எக்ஸ்
sin x அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. அப்படியே தாங்க இங்கே மைனஸ் இருக்கனால ரெண்டுமே மைனஸ் தான். ஸோ அப்படி ரெண்டையும் மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா -2 cos x sin x வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டையும் இது பண்ணிங்கன்னா 2 sin x இன்ட்டு cos x அப்படின்னு வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா -sin² x ப்ளஸ் cos² x. அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா -sin² x ப்ளஸ் cos² x. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா cos 2x அப்படின்னு தான் வரும். cos 2x அப்படின்ட்டு வந்துடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஷார்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே cos 2x அப்படியே வந்துடும். ஸோ cos 2x அப்படியே வந்துடும். இங்கே இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -2 cos x sin x இருக்குது. இப்போ இந்த மைனஸ் விட்டுருங்க. 2 cos x sin x ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அப்படியே விட்டுருங்க. 2 cos x sin x sin 2x அப்படின்றது நம்ம இது ஃபார்முலா. இதை நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ், ஸோ sin 2x அப்படின்றது வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 sin x cos x என்ன வரும்? ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே sin 2x போட்டோமோ அதே தான் இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ், ஸோ sin 2x. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா cos 2x இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் cos 2x. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வலப்பக்கம். இப்போ இடப்பக்கத்துலேருந்து நம்ம மல்டிபிள் பண்ணி வலப்பக்கத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த A டிரான்ஸ்போஸ் A இன்வெர்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதி என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம்மில் சந்திக்கலாம்.